சிவராத்திரி என்றால் சிவன் புலராத்திரி, அதாவது சிவனுக்கான இரவு என பொருள். இந்த நாளை புனிதமானதாக கருதுவதற்கான புராணக் கதைகள் பல உள்ளன. புராணக் கதைப்படி சிவன் பார்வதியுடன் திருக்கல்யாணமான நாள் சிவராத்திரி என கூறப்படுகிறது. பார்வதி தேவி கடுமையான தவம் மேற்கொண்டு சிவனை மனம் புரிய வேண்டுமென வேண்டினார். இறுதியில் சிவன் அவரது பக்திக்கு பதிலளித்து திருமணம் செய்து கொண்டார். இதனாலேயே சிவராத்திரியில் சிவபார்வதி வழிபாடு மிக முக்கியம். இரண்டாம் பகவான் சிவன் லிங்க ரூபத்தில் தோன்றியது மேற்கண்ட கதைகள் தவிர, ஒருமுறை விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று வாதித்தனர். அப்போது சிவன் அளவற்ற ஜோதி லிங்கமாக தோன்றி தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் நானே என கூறினார். விஷ்ணு ஒரு பாம்பாகி கீழ் நோக்கி போனார். பிரம்மா ஒரு வட்டமாகி மேல் நோக்கி போனார். ஆனால் எவரும் முடிவை காணவில்லை. இதனாலேயே சிவனை லிங்கராக வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. சிவராத்திரியின் முக்கியத்துவம் இந்த நாளில் சிவபூஜை, அபிஷேகம், ருத்ரபாராயணம், ஜபம் செய்தால் பாவங்கள் நீங்கும். உபவாசம் இருந்து இரவு முழுவதும் சிவனை தியானித்தல் மிக முக்கியம். பக்தர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி சிவன் மீது பால், திரள்களி, சந்தனம், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பது ஆன்மீக சக்தியை வளர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதைகளால் சிவராத்திரி பக்தர்களுக்கு மிக முக்கியமான தினமாக போற்றப்படுகிறது.